அண்மையில் ஜென்சி டிஎம்கே அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும். உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, ஜென்சி டிஎம்கேனா அந்த ஜென்சி கிட்ஸு தானே வரணும். முதியோர் இல்லத்துலேருந்து ஆள் பிடிச்சிட்டு வந்த மாதிரி வயசான டிக்கெட்லாம் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருந்தாங்க. இனிமேலாம் அந்த பெரியார், ஈவேரா, பகுத்தறிவு அது இதெல்லாம் எவனுமே பேச முடியாது. ஏன் அவங்களே பேச முடியாது? ஏன்னா நான் கொத்தடிமைங்கிறேன். ஒருத்தன் எங்கப்பா இதான் உங்கள் பகுத்தறிவாப்பா, நான் ஊப்பீஸுங்கிறேன். கொத்தடிமையை மாற்றி கொத்தூசுங்கிறாங்க ஒரு பையன். என்னப்பா படிச்சிருக்க, 4 எழுத்து படிச்சிருக்க, தெளிவாக பேசுவேன், இன்னும் அரசியல் இதாக பேசுவேன்னு பார்த்தா இப்படி பேசுகிறேன். நான் 200 ஊப்பி தான், நான் சொல்கிறது பெருமைப்படுறேங்கிறேன். பெருமைப்பட்டுக்க தம்பி, திருப்பி நாங்களும் கேள்வி கேட்போம். நீ 200 ஊப்பி தானப்பா நின்று ஆமான்னு மட்டும்தான் சொல்லணும். என்ன எங்களுக்கு கலாய்க்கிறீங்களா அப்படின்லாம் நீ பேசக்கூடாது. அது போக நிறையா காமெடி, நிறையா சுவாரஸ்யமான நிகழ்ச்சியெல்லாம் நடந்தது. ஒருத்தர் விஜயாவே வந்து வாழ்ந்துட்டு போயிட்டாப்புல. விஜய் சாருக்கே பொறாமப்படுற அளவுக்கு விஜயா ஒருத்தர் வந்து வாழ்ந்துட்டு போயிட்டுருக்காருன்னா அவர் பார்த்துங்க நீங்கள் எந்த அளவுக்கு அங்கே நிகழ்ச்சி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது போக இருக்கிறதுலே ஹைலைட் வந்து டிஆர்பி ராஜா அண்ணன் தான். திமுகவை யாராலையும் தோற்கடிக்க முடியாது, திமுகவுக்கு தோல்வியே கிடையாதுன்னாரு. மன்னார்குடியில் எதுக்குன்னே மண்ணை கவனிங்க அப்படின்னு நம்ம திருப்பி கேள்வி கேட்டோம்னா அண்ணன் ஏதாவது பதில் சொல்லுவார்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? குளத்தூரில் என்னென்ன ஆச்சு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா திருப்பி அண்ணன் பதில் பேசுவாரா? அண்ணே கீழே விழுந்தாலும் மீசில் மண் ஓட்டலைன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இதை தான் எங்களால் ஏற்றுக்க முடியாது. தோத்துட்டீங்க, அதுக்கு ரீல்ஸ் தான் காரணம்னு வேறு பேசுகிறீங்க அங்கே இருக்கிற ஆளுங்க. அதுவும் ஒரு காரணம். திமுக தோற்றதுக்கு காரணம் திமுக தான், அதை நீங்கள் ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். அப்புறம் தமிழ் தேசியம் பேசுகிறாங்க ஒரு சிலர், போய் அங்கே போய் உட்காரும்போது தான் நமக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாச்சு. சரி ஓகே வாங்க திராவிடமாக தமிழ் தேசியமானு நீ அடித்து பார்த்துருவோம், சட்ட கிளிய தான் செய்யும், எதிர்கொள்ள தயாராக இருங்க. இதில் வேறு சென்னையோட நிறுத்தலையாங்க இவங்க. அடுத்து திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இப்படி ஒவ்வொரு ஊராக போய் நடத்த போகிறாங்க. நம்ம பார்த்துங்கப்பா, உசிலம்பட்டிக்கெல்லாம் போயிடாதீங்க, எங்கள் அப்பா அங்கே தான் இருக்காப்புல. திமுக காரன்னு சொன்னாலே ஆள் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவாப்புல. பார்த்து அங்கிட்டு போய் பக்குவமாக ஆள் சேர்த்து கூட்டிகிட்டு வந்துருங்க.